ஏ வாயாடி, மாமா இன்னும் பெரிய விஷயம் இருக்குல்ல, வாய் மூடிட்டு இருக்க. என்னது அது? மாமா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அழகு கலையும் சென்டிமெண்ட்டும் கலந்த முக்கியமான விஷயம். அப்படி என்னமா அது? மருதாணி. மருதாணியா? மருதாணியா? மருதாணில என்ன சென்டிமெண்ட் இருக்கு? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? புருஷன் பொண்டாட்டி உறவுல மருதாணிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. டேய், உனக்கு கல்யாணமே அவள புருஷன் முன்னாடி உறவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? எனக்கே தெரியாது இதெல்லாம். ஏமா என்ன விஷயம் நீதான் கொஞ்சம் தெளிவா சொல்ல. மருதாணி சிவக்கிறது எதை வச்சுன்னு தெரியுமா? எதை வச்சு? ஒருத்தருடைய பாசத்தை வச்சு. அப்படியா? இப்போ நீங்க கல்பனா அக்காக்கு மருதாணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அக்கா மேல அதிகமா பாசம் வச்சிருந்தீங்கன்னா நல்லா சிவக்கும். அப்படி ஒருவேளை பாசம் வைக்கலனா சிவக்கவே சிவக்காது. அதான் மருதாணியோட ரகசியம். நீங்க பாசம் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு மருதாணி வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அடே அப்பா, ஒரு மனிதனுக்குள்ள இத்தனை பெரிய விஷயம் எல்லாம் இருக்குதா? ஆமா மாமா, எங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சா? அப்போ இதை வச்சு நம்ம வீட்டுல ஒரு போட்டியா வச்சிடலாம் போட்டிருக்கேன். டேய், நான் போட்டி. நீ வேதா அன்னைக்கு மருதாணி வையு, சுந்தரன் கல்பனா அன்னைக்கு மருதாணி வைக்கட்டும். இந்த வீட்டுல எந்த தம்பதி ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக அன்பு வச்சிருக்காங்கன்றத மருதாணி செவக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சபா, சரியான போட்டி. அப்பா, என்னப்பா நீங்களும் அவன் ஏதோ சொல்றான்னு? நானே தோத்துருவேன் பயமா இருக்கா? எங்களுக்கு என்ன பயம்? எங்களுக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. போட்டிக்கு நாங்க ரெடி. ஆனா நாங்க ரெடி இல்ல. எங்கனாலும் அதுல கலந்துக்க முடியாது. கேண்டா முடியாது. அது அவனை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், யார் மருதாணி வச்சு யாரோட பொண்டாட்டிக்கு அதிகமா செவக்குதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதை தீர்மானம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். யாருக்கு அதிகமா செவக்குதோ அவங்களுக்கு 50,000 rupees, 50,000 ரூபாய் பிரைஸ். 50,000? அம்மாடி, கல்பனா விட்டுறாத. அது மட்டும் இல்ல, ஜெயிக்கிற அந்த கப்பல் தான் இந்த வீட்டினுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி. ஓகேவா? என்ன மாமா இப்ப போட்டிக்கு தயாரா? என்னடா இப்ப சொல்லு, போட்டிக்கு தயாரா இல்லையா? சரி சரி, நீங்களாம் என்ன கம்பல் பண்றதுனால இது நான் ஒத்துக்கிறேன். அடடே, காட்சி இப்பதான் சூடே பிடிக்குது. நாளைக்கு காலையில எந்திரிச்சா தெரிஞ்சிடும் யார் அவங்க மனைவி மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு. கைய பார்த்தா தெரிஞ்சிரும்ல. சரி, அதுக்கு முன்னால முதல்ல மருதாணி வேணும்ல. அத நான் எடுத்துட்டு வரேன். ரெடியா வச்சிருக்காடா? டண்டடாய், மருதாணி ரெடி. போட்டி ஆரம்பிக்க வேண்டியது தானே? அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்னது? வேதவல்லி அக்கா எனக்கு மருதாணி வச்சு விடணும். அதுக்குள்ள அவசரம் இல்ல, பேசாம இரு. அப்புறம் எனக்கு வச்சு விட ஆள் இருக்க மாட்டாங்கல்ல. ஓ ஆமா இல்ல, உட்கார் உட்கார் உட்கார். தெரியுமா, குழந்தை ஆசைப்படுறா, வச்சு விடு. வச்சு விடு. ஒருவேளை நம்மளை விட வேதவழிக்கு அதிகமா செவந்தா என்ன பண்றது? விடக்கூடாது. வேதவழி ஜெயிக்க கூடாது. அதுக்கு அவளோட கை செவக்க கூடாது. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. ஐடியா.
டேய், கோணம் மாமா, வச்சு எல்லாம் போட்டுறா. நான் வேணும்னா இதெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் பண்ணணுமே. கருவேப்பிலை அரைச்சி இதுல மிக்ஸ் பண்ணிடலாமா? வாசனை வந்துரும். அதே கலரா வேற இருக்கணும். என்ன பண்றது? சீயக்காத்தூள். சூப்பர். வேதவல்லி, இது மருதாணி இல்ல, மருதாணி மாதிரி. மருதாணி பாதி, சீயக்காய் பாதி கலந்து செய்த கலவை. இனிமே போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. இது எப்படி எடுத்துட்டு போறது? அம்மாவுக்கு தண்ணி எடுத்துட்டு போலாம். ஏய், அழகா மாமா, தண்ணி குடி. இருக்கா? தேங்க்யூமா. நல்ல வேளை யாரும் பார்க்கல. முடிச்சாச்சு. தேங்க்யூ. போட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான், வாங்க சீக்கிரம். தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. யார் முதல்ல யார் நாங்க முதல்ல? தான் முதல்ல நாங்க தான். உட்கார் உட்கார். அப்பா இதெல்லாம் எனக்கு போட வராதுப்பா. வேதவழியே போட்டுமே. போடா, தைரியமா உட்கார்றா. 50,000 ரூபாய் வின் பண்ணுமா இல்லையா? போட்டியில் கலந்துட்டு பின்வாங்குற. எனக்கு அந்த கோன் தான் வேணும். ஏ எந்த கோணா இருந்தானே கை காட்டு. இல்ல, எனக்கு அந்த கோன் தான் வேணும் மாமா. எனக்கு அந்த கோன் தான் வேணும். டேய், சரிடா, ஆசைப்படுறா போடுறா. இதுல என்னடா வந்துருச்சு சரி, போடுறா. கொடுங்க. என்னங்க? காட்டு. ஏழுமலையானே, எப்படியாவது இவ கைய சிவக்க வச்சிருப்பா. இல்லைன்னா நான் செத்து. முருகா, நான் தான்பா ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட பங்கு 500 ரூபாய் அப்படியே லமக்குன்னு விழுந்து உண்டியில போட்டுறேன். டான் டாடாய். கச்சக்கா. கை நீட்டுங்கோ. எது லைட்? இதான். சீயக்கால இவ்ளோ அழகா போட்டு விடுறான். பாதி மருதாணி இருக்கிறதுனால ஒட்டுதோ. ஆனா கண்டிப்பா செவக்காதுல்ல. கடவுளே, எப்படியாவது இந்த மருதாணி போட்டியில ஜெயிச்சு மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நல்லா இருக்குங்க. ஓகே, ஃபினிஷ். வெரி குட் வெரி குட். பசங்களா, ஷோக்கா போட்டிருக்கீங்கடா. நாளை காலையில 10 மணிக்கு யாரோட கை அதிகமா செவந்திருக்குதோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் பிரைஸ். ஓகே? எனக்குதான். கல்பனா, 50,000 ரூபாய் உனக்கு தாண்டி. நீதான் ஜெயிக்க போற. உட்காருங்க. இருங்க 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 இருங்க. ஓகேவா? காட்டுங்க. நாங்க கை சவுக்கும்ல,
யாருக்கு தெரியும்? நீங்க தான் வச்சீங்க. ஒருவேளை உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா செவக்கலாம், இல்லனா இல்ல. ஐயோ, உண்மையான பாசம் எல்லாம் செவுக்காதா? அப்ப அப்பிட்டு நினைக்கிறேன். ஏன் நீங்க மேல பாசம் வைக்கலையா? பாசம்லாம் கண்டிப்பா இருக்குது, அது இல்லாம எப்படிங்க போவோம்? ஆனா இது வந்து இந்த ரூம்மேட் அப்படின்ற பாசம் இருக்குது. ஆனா அது போதுமே. எப்படி வச்சா என்ன? பாசம் பாசம் தானே. புருஷனா தான் பாசம் வைக்கணும், ஃப்ரெண்டா தான் பாசம் வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. ரூம்மேட்டா கூட பாசம் வைக்கலாமே. அப்படியா? ஓ, அப்போ சூப்பருங்க. அப்ப நீங்க வேணா பாருங்களேன், ஒஸ்தியா இருக்கும். ஏன்னா அப்ப பாருங்களேன், அண்ணன் வண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் கூட புருஷன் முன்னாட்டியா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் நம்மள மாதிரி ரூம்மேட்ஸ். அப்படியா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா ஒண்ணுங்க, அந்த ரூம்மேட்ஸ் பாஸ்டோட நம்ம ரூம்மேட் பாஸ் இருக்குதுல்ல, அதாங்க சூப்பரு. அப்படியா? நீங்க வேணா பாருங்களேன், நாளை காலில் சக்கா செவன் அப்படியே ரத்த கலர்ல சிவக்க போகுது. பார்க்கலாம். பாருங்க பாருங்க. என்னங்க மாமா முடிக்கிறீங்க? இல்ல, எப்பவும் மருதாணில நல்ல வாசனை வரும், இதுல ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நீங்க என்ன குண்டு மேல குண்டை போட்டு வயிற்றுல புளிய கரைக்கிறீங்க? புளி எல்லாம் கரைக்கல. மேபி இப்ப வர கோனெல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராது. மருதாணி மரத்துல இருந்து அரைச்சு வச்சாதான் நல்ல வாசனையா இருக்கும். அதை மரத்துல இருந்து பிடிங்க வச்சாலும் சரி, கவல இருந்து எடுத்து வச்சாலும் சரி, அது சவுகணும், நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். பயப்படாதீங்க பாஸ், நம்பிக்கை வைங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படின்றீங்க? ஓகே, சரி தூங்கலாமா? சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். எதுக்கு? மருதாணி சவைக்கணுங்கிறதுக்காக இவ்ளோ கவனிப்பா? ச்சே, அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா அப்படிதான். ஏன்னா நீங்க பெட்ல பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கை பட்டு மருதாணி போய் எதுக்கு ரிஸ்கி? எதுக்குங்க? வேண்டாம். போட்டுன்னு வந்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பேக் வாங்கவே கூடாது, ஓகேவா? நீங்க போடுங்க. சரி. இதான் ரூம்மேட் பாசம்ன்றது. இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், வாங்க. இருங்க, ஷோமி ஒரு முந்தானி முச்சி. ஓகேவா? நீங்க பரவாயில்ல, இந்த படத்துல படுத்துக்கோங்க, படுங்க. கையில பற்ற போதுங்க, உஷாரி. குட் நைட். குட் நைட். இந்த இது இந்த மதனி சவுக்கும்ல, ஷூ செவக்குங்க. இப்பதான் நிஜமாலே குட் நைட். என்னாச்சுங்க? நீங்க என்னங்க பண்றீங்க? நீங்க இப்படி போறதெல்லாம் படுக்காதீங்க, அப்புறம் கையில இருக்க மருதாணி வந்து தலையணி பூக்கச்சு இந்த தலையணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் போயிடும், அப்புறம் சேவுக்காது. அதுக்கு நைட்டு ஃபுல்லா மதுரை வேற மாதிரி காவல் காக்க போறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் இருங்க. கையை காட்டுங்க. என்ன பண்ண போறீங்க? ஏங்க நீங்க கேபி சுந்தராம்பால் மாதிரி கேள்வி கேட்டுனே இருக்கீங்க, கையை காட்டுங்க. பாத்து மெதுவா. சைடிஸ் வாங்கின கவரு எதுக்குலாம் யூஸ் ஆகுது பாருங்க. அது கட்டுங்க, மெதுவா. அப்படிதான். எப்படி? சான்ஸே இல்லைங்க, பின்னிட்டீங்க. ஆமாங்க, நான் அடிக்கடி இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்து என் மூளையை வளர்த்துப்பாங்க. இந்த வீட்டிலே நான் தான் புத்திசாலின்னு ஒத்துக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான். தட்டுங்க. மருதாணி நானே சொதுவி இருப்பேன். வேணாம், நீங்க படுங்க. குடிங்க.
ஆத்துங்க ஆமா ஏப்பா குட் நைட் கல்பனா. ஏங்க ஏங்க என்ன கல்பனா கல்பனா? எனக்கு தூக்கம் மருதாணி செவக்குமா செவக்காதான்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்ன உங்க படுக்க தூங்க போறீங்க? எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. என்ன இது? ஏன் இப்போ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆ? மருதாணி வச்சா சிவக்காம எப்படி இருக்கும்? மருதாணிய மட்டும் வச்சு இந்த போட்டி நடந்திருந்தா பரவாயில்லையே. மருதாணி செவக்கணும்னா பாசம் வைக்கணும்னு ஏதோ புது கதையில கிளப்பி விட்டுருக்காளுங்க. அதான் நானே டென்ஷனா உட்கார்ந்துருக்கேன். ஏங்க மருதாணி எனக்கு செவக்குமா? நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா? ஆ? ஆ, டேய் சுந்தரா, உண்மையை மட்டும் சொன்ன ராத்திரி பூரா பேயாட்டம் ஆடி உன்னை தூங்க விடாம பண்ணிடுவா. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்க. ஆ, ஆ. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஆ? என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆ, ஆ, என்ன கல்பனா திடீர்னு எப்படி கேட்டுட்ட? ஆ? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். ஆ, அப்படியா? ஆமா கல்பனா. எப்பல இருந்து? ஆ, எது? இல்ல உசிரியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அதுதான். ஆ, ஆ, எனக்கு தெரியாம எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? ஆ, எப்போ என்ன கண்டுக்கவே மாட்டீங்க, இப்போ என்ன உசிரியா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? அது அப்படிதான் கல்பனா. சில பேருக்கு மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும், சில பேருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அத மனசுலயே வச்சுப்பாங்க. நான் ரெண்டாவது ரகம். நம்பலாமா? ஆ, கண்டிப்பா நம்பலாம். நீ வேணா பாரு, நாளைக்கு காலையில உன் கை அப்படியே சொக்க சமையல் சிவக்க போகுது. வேதவல்லியை விட உனக்கு தான் நல்லா சிவக்கும். நீ தான் ஜெயிக்க போற. நீயும் நானும் தான் இந்த வீட்டோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி ஆக போறோம். ஓகேவா? ஏய், இப்ப தூங்கலாமா? என்னங்க அவசரம், இருங்க. ஃபேன் காத்துக்கு மருதாணி ஒழுங்காவே காய மாட்டேங்குது. அந்த விசிறி எடுத்து விசிறி விடுங்க. என்னது? அந்த விசிறி எடுத்து விசிறி விடுங்கன்னு சொன்னேன். நல்லா காஞ்சாதானே கை சிவக்கும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்ல. கண்டிப்பா. இப்ப என்ன, உனக்கு விசிறணும் அவ்வளவுதானே? சரி, விசிறி எங்க இருக்கு? தலகாணிக்கு கீழே இருக்கு. விசிறுங்க. என்னங்க என்ன? மருதாணில பற்று போகுது. படாது படாது, டோன்ட் வரி. கல்பனா, ரொம்ப தூக்கம் வருது கல்பனா. சரி தூங்குங்க. Good night. குட் நைட். குட் நைட். என்னங்க என்னங்க மருதாணி செவக்கும்ல? சத்தியமா சொல்றேன், கிளி மூக்கு மாதிரி செக்க செக்க செக்கன்னு செவக்கும். ஓகேவா? விடுமா? குட் நைட். ₹50,000 டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய். காசு, பணம், துட்டு, மணி மணி. அப்பா காசு, பணம், துட்டு, மணி மணி. என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு? காசு பணம் டார்ச்சர் பண்றாரு. சவுண்ட் இருக்குமா? செக் பண்ணிடலாம்.
ஏங்க 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 ஏன் கத்துறீங்க? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, அது சிவந்துருச்சான்னு போய் கழுவி பார்த்துலாம் வாங்க. மணி 9 ஆயிடுச்சா? 9 நாள் 3:30 தான் ஆச்சு. பரவாயில்ல வாங்க பார்த்துடலாம். ஐயோ, காலையில வரைக்கும் இருந்ததாங்க நல்லா செவக்கும். காலையில வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுங்க. பரவாயில்லைங்க, இப்போ கழுவி பார்ப்போம். எந்த அளவுக்கு செவத்து இருக்கோ அதுக்கு முன்ன பின்ன காசை கழிச்சு போனீங்க. வாங்க வாங்க நீங்க. பார்த்து 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 மெதுவா. ஐயோ அம்மா, ஐயோ என்னங்க? ஓகே. மெதுவா மெதுவா மெதுவா. ஏங்க அப்படியே போய் கழிவு வாங்க. போங்க போங்க போங்க, ஜல்தி போங்க. ஐயோ ஐயோ கடவுளே, சொந்தணும் 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 சொந்தணும். கடவுளே 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 சொந்தணும். கடவுளே எப்படியாவது சொந்தணும். கடவுளே 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 எப்படியாவது சொந்தணும். எப்படியாவது சொந்தணும். கடவுளே எப்படியாவது சேர்ந்து காசு எனக்கு வந்துடணும். அவ்வளோதான்.